சொல்கிறேன், என்னால் நம்பவே முடியலையே. அவனுக்கு அடிக்கிறதெல்லாம் ஒன்றும் புதுசு இல்லை. என்னையே அடித்தவன் தானே அவன். இவன் மேலே கை வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? பிரியாமா, உன்னதான் கேட்குறேன், எதுக்கு அடிச்சான்? பெரியம்மா, எந்த தகுதியும் இல்லாத பொண்ணு எதுக்கு செக்ரட்டரியா போட்டீங்கன்னு கேட்டேன். அதுக்கு தான் அடிச்சிட்டாரு. எவ்வளோ தைரியம் அவனுக்கு! பொம்பளை பிள்ளைங்க மேலே கை வைப்பானா அவன்? கேட்கறதுக்கு ஆள் இல்லைனா இவ்வளோ பண்ணுவானா? ஆமா, அங்கே போய் நீ என்ன கேட்ட? பெரியப்பா இருந்த வரைக்கும் ஆஃபீஸ் நல்லா தான் போச்சு. நீங்கள் என்னைக்கு வந்தீங்களோ ஆஃபீஸை பற்றி எதுவுமே வீட்டுக்கு தெரியறதே இல்லை அப்படிலாம் சொன்னேன் நான். அது மட்டும் இல்லை, தகுதியே இல்லாதவங்களுக்கு எப்படி ப்ரமோஷன் கொடுப்பீங்கன்னு கேட்டேன். கரெக்டாக தானே கேட்டிருக்க, இதுக்கு எதுக்கு அவன் அடிக்கணும்? அவர் என்ன நினச்சாருன்னு தெரியல பெரியம்மா, அடிச்சிட்டாரு. ஆமாம், கார்த்திக் புதுசாக ஒருத்தைய வேலைக்கு வச்சிருக்கான்னு சொன்னாங்களே, அவளை பாத்தியா? எப்படி இருக்கா? பெரியம்மா, நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் என்ன கேட்குறீங்க? கேட்டதுக்கு பதில் சொல்லு பிரியா. அவ நல்லதான் பெரியம்மா இருக்கா, அழகா தான் இருக்கா. இப்பதான் புரியுது கதை. பொம்பளை பொண்ணுல அழகா இருக்கான்னு வேற சொல்ற. அதனாலதான் அவ அழகுல மயங்கி ப்ரமோஷன் கொடுத்துட்டான் போல. மம்மி, நீ என்ன மம்மி பேசிட்டு இருக்க? கார்த்திக் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது. இங்க பாரு மோனிமா, எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தான். நீ வேணா அப்படி நினைச்சுக்கோ மம்மி. கண்டிப்பா கார்த்திக் அந்த மாதிரி கிடையாது. எல்லா பொண்ணுங்களுக்கும் கார்த்திக் மயங்கதான் மாட்டாரு. இவ்வளோ சொல்றியே, உனக்கு அவனை பத்தி என்ன தெரியும்? எல்லார் மனசுலயும் போய் பூந்தா பார்க்க முடியும்? மம்மி, நான் உறுதியா சொல்லுவேன், இந்த அழகுல மயங்கிறது, பொண்ணுங்களுக்கு மயங்கிறது இதெல்லாம் கார்த்திக் கிட்ட கிடையாது. பணத்து மேலேயும் ஆசை இல்லை, பதவி மேலேயும் ஆசை இல்லை, பொண்ணு மேலேயும் ஆசை இல்லை அவனுக்கு. அப்ப எதுக்கு மோனி அந்த பொண்ணுக்காக என்ன அடிச்சாரு? இங்க பாரு பிரியா, கார்த்திக் பொண்ணுங்களுக்கெல்லாம் மயங்க மாட்டாரு. இந்த மாதிரி அவர் எதிர்க்க சொல்லியிருப்ப, அதனால கோவம் வந்து அடிச்சிருப்பாரு. இதுதான் நடந்திருக்கும். எனக்கு கார்த்திகை பத்தி நல்லாவே தெரியும். சரி பிரியா, மோனி சொல்ற மாதிரி இருக்கட்டும். அப்ப கூட உன்னை அடிச்சிடலாமா அவன்? அந்த உரிமை அவனுக்கு யார் கொடுத்தாங்க? இதை இப்படியே விடக்கூடாது பிரியா. கொஞ்சம் விட்டோம்னு நினைச்சுக்கோ, நம்ம தலைக்கு மேலே ஏறி உட்காந்துப்பான். வா, இப்பவே போய் எங்க அண்ணிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லலாம். எவ்வளவு தைரியம் தான் என் தங்கச்சி பொண்ணு மேல கைய வச்சிருப்பான் அவன். வேணாம் பெரியம்மா, விட்டுருங்க. இது பெரிய பிரச்சனையாக்க வேணாம். பிரியா, இதை இப்படியே விட்டோம்னா கண்டிப்பா இது பெரிய பிரச்சனையாகும். நீ கார்த்திக் கூட லைஃப் லாங் வாழ போறவ. அதனால இப்பவே அவனை அடக்கி வச்சாதான் உண்டு. இல்லைன்னா உன் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாயிடும். இத்தனை வருஷம் அந்த ஆஃபீஸ்க்காக உழைச்ச என் புருஷனையே தூக்கி போட்டாங்க. உன்னை தூக்கி போட அவங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? பெரியம்மா. ஆமாம் பிரியா, உன் மேலே ஒரு பயம்னு இருக்கணும். என் புருஷன் மேலே பயமும் கிடையாது, மரியாதையும் கிடையாது. அதனால தான் இத்தனை வருஷம் ஆஃபீஸ்க்காக உழைச்ச அவரையே தூக்கி வெளியே போட்டுட்டாங்க பார். ஆனால் இப்பவும் அந்த மனுஷன் திருந்தலை. இவங்களுக்கு கும்பிடு போட்டுக்கிட்டே தான் இருக்காரு. அதை சொன்னாலும் அவர் புரிஞ்சுக்க மாட்டாரு. அவர் எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டிருந்தா இவ்வளோ விஷயம் நடந்திருக்காது. அந்த மாதிரி நீயும் விட்டுறாதன்னு தான் சொல்கிறேன். அவருக்கு பாரு, இந்த வீட்டில் மரியாதைன்னு ஒன்று எல்லாமே போயிடுச்சு. அதே நிலைமை தான் உனக்கும் வரும் பிரியா. சொன்னா கேளு. பெரியம்மா, அப்போ அத்தைக்கிட்ட கேட்கலான்னு சொல்கிறீங்களா? சும்மா கேட்கக்கூடாது, சத்தம் போட்டு கேட்கணும், சண்டை போட்டு கேட்கணும். பெரியம்மா, சண்டைலாம் எப்படி போட முடியும்? அவங்க நம்ம அத்தையாச்சே. இங்கே பாரு பிரியாம்மா, அத்தை கிட்ட நம்ம விட்டோம்னு நினச்சிக்கோ, நாளைக்கு இதே மாதிரி தான் தப்பு நடந்துகிட்டே இருக்கும். நம்மளும் மன்னிச்சு விட்டுட்டே இருக்கணும். கல்யாணத்துக்கு அப்புறமும் இப்படி அரைஞ்சா என்ன பண்ணுவ? அதனால தான் சொல்கிறேன், இப்போவே கேட்கலாம். என் கூட வா, உனக்கு நான் இருக்கேன். பெரியம்மா. வா பிரியா, போகலாம். அக்கா, பவானி அக்கா, முன்னாடி கத்தினே இருக்க, வந்து உட்காரு வா. அக்கா, என்னக்கா பண்ணுகிற? சீரியல் பார்த்துன்னு இருக்கண்டி. என்ன விஷயம் சொல்லு. அக்கா, நம்ம பக்கத்து தெரு வனஜால அந்த பொம்பளை ஒரு இடம் வாங்கிக்குதாங்க்கா. ரேட் அங்கே கம்மியாகுதான். அதான் நீயும் வாங்குறியான்னு கேட்டுன்னு போகலான் தான் வந்தேன். இடம் வாங்குறதுக்கெலாம் எங்கடி காசு இருக்கு? அவ்வளோ காசுலாம் ஏது என்கிட்ட. போன வாரம் தான் 3 சீட்டு எடுத்தேன், நகைலாம் வாங்கினேன். அந்த நகையெல்லாம் அடமானம் வச்சுட்டு இடத்த வாங்குக்கா. எவ்வளோ நாள் தான் நீயும் நானும் வாடகை வீட்டிலே இருக்குது? சொந்தமாக ஒரு வீடு கட்டுன்னு போகலாம்ல. ஏண்டி, அந்த நகைலாம் என்னோடது இல்லை, எங்கள் அக்கா பொண்ணுக்காக சேர்த்து வச்சது. எங்கள் அக்கா தான் மாதம் மாதம் சீட்டு கட்டி சேர்த்து வச்சிருக்கிறா. அவளுக்கு நானா பதில் சொல்வேன். ஏக்கா, இடம்லாம் கம்மி ரேட்டில் கிடைக்கும் போதே வாங்கி போட்டுருந்தோம். நல்ல சான்ஸ்க்கா. இதை விட்டான்னு நினச்சிக்கா, அப்புறம் அவள் தான் ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் அக்கா பொண்ணுக்குன்னா நாளைக்கே கல்யாணம் ஆகிட போகுது. எப்படியோ 2-3 வருஷம் ஆகும்ல. அதுக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு அந்த நகைலாம் மூட்டு வச்சுருங்க. எங்கள் அக்கா கேட்டால் நான் என்ன தானோ பதில் சொல்வேன். ஏக்கா, அண்ணாக்கா நீ புரியாமல் பேசுனுக்கிற. இப்போதைக்கு அவங்க எதுவும் கேட்க மாட்டாங்கக்கா. அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு தான் சேர்த்து வச்சுனுக்குறாங்க, அப்போ தான் கேட்பாங்க. இங்கே பாரு, கடைசியாக நான் சொல்கிறேன், ரொம்ப கம்மி ரேட்டு கிடைக்குது. நகையெல்லாம் விற்றுட்டு நீ வாங்கினா கூட நாளைக்கு அந்த இடத்த அடமானம் போட்டு நீ நகையை திருப்பி குத்துடலாம்ல. நீ சொல்கிறதும் எனக்கு கரெக்டாக தான் படுது. சரி இரு, எதுவாக இருந்தாலும் அண்ணன் வந்தால் கேட்டு பண்ணிக்கலாம். அக்கா, அண்ணன் நீ சொன்னால் வானா நான் சொல்கிற போதே
அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் வனஜா கிட்ட போய் பேசுகிறேன். நாளைக்கா அந்த இடத்த போய் பார்க்கலாம். என்ன ஏதுன்னு ரேட்டை பேசி வாங்கிக்கலாம்க்கா. நீ என்ன சொல்கிற? சரிதானோ, நாளைக்கு போய் பார்க்கலாம். சூப்பர்க்கா. அண்ணி, என்ன அண்ணி உங்கள் பையன் இப்படி பண்ணி வச்சிருக்கான்? என்ன ராஜி, எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன கேட்குற நீ? வேற யாரு, எல்லாம் உங்கள் பெரிய பையனை பற்றி தான் கேட்குறேன். ஏன் இப்படிலாம் பண்ணுறான்? என் பொண்ணுங்க கிட்டலாம் எப்படி நடந்துக்கணும்னு அவனுக்கு தெரியாதா? ராஜி, என்ன விஷயம்னு சொல்லு. சொல்லாம நீ பாட்டுக்கு பேசிட்டே இருந்தீனா எனக்கு என்ன தெரியும்? இங்க பாருங்க அண்ணி, இன்னைக்கு உங்க புள்ள என் பொண்ணு பிரியாவை கை நீட்டி அடிச்சிருக்கான். என்ன சொல்ற ராஜி? கார்த்திக் பிரியாவை அடிச்சிட்டானா? ஆமா அண்ணி, பொம்பளை பசங்க மேல கை வைக்கிறான். இதுதான் நீங்க வளர்த்த லட்சணமா? ராஜி, பார்த்து பேசு. உன் இஷ்டத்துக்கு பேசிட்டே இருக்க. பார்த்து தான் அண்ணி பேசிட்டு இருக்கேன். உங்க பையனுக்கு தான் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னே தெரியல. நீங்க வளர்த்த முறையே சரியில்லை. கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு அடிச்சிருக்கான். அதுவும் அவ அம்மா இல்லாத பொண்ணு. அவங்க அப்பா கூட அவளை அடிச்சதில்ல. அவளை போய் அடிச்சிருக்கானே, கொஞ்சம் கூட தெரியாத அவனுக்கு. இங்க பாரு ராஜி, அனாவசியமா என் பையனை பத்தி தப்பா சொல்லாத. ஏதாவது தப்பு பண்ணிருப்பா, அதை கேட்டிருப்பான், அவ்வளவுதான். பிரியா, உன்னை கார்த்திக் அடிச்சான்னு சொன்னியே, உண்மையா? நீ வீட்டுல தானே இருந்த. அவன் இன்னும் ஆபீஸ்ல இருந்து வரவே இல்லையே. அதுக்குள்ள எப்படி அவன் உன்னை அடிச்சிருப்பான்? அது அத்தை, நான் தான் கார்த்திகை பார்க்க ஆஃபீஸ் போயிருந்தேன். நீ ஆஃபீஸ் போயிருந்தியா? எதுக்கு? அத்தை, அது அவர் புதுசாக ஒரு செக்ரட்டரியை ஜாயின் பண்ணியிருக்காராம். எதுக்கு அவங்கள செக்ரட்டரியாக ஜாயின் பண்ணீங்க, அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்கறதுக்காக போயிருந்த அத்தை. நான் கேட்டுட்டே இருந்தேனா அவர் என்னை அடிச்சிட்டாரு அத்தை. இல்லை பிரியா, நீ சொல்கிறத நான் நம்ப மாட்டேன். கண்டிப்பாக நீ ஏதோ தப்பாக பேசியிருக்க. அதனால தான் கார்த்திக் அடிச்சிருக்கான். எனக்கு கார்த்திகை பற்றி நல்லாவே தெரியும். இத்தனை வருஷம் நான் அவனை பெற்று வளர்த்துருக்கேன். அவன் யார்கிட்ட எப்படி பேசுவான், எப்படி பழகுவான்னு கூடவா எனக்கு தெரியாது? அத்தை, நான் இதை தான் அத்தை கேட்டேன். நீ என்கிட்ட போய் சொல்கிற பிரியா, நான் நம்ப மாட்டேன். என் கார்த்திகை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். இதுவே சந்தோஷ் பண்ணியிருந்தான்னு சொல்லி நான் கண்ணை மூடிட்டு நம்புவேன். என் கார்த்திக் அப்படிலாம் பண்ண மாட்டான். இது வரைக்கும் பொண்ணுங்க கிட்ட அவன் தப்பா பேசியிருக்கான், தப்பா பார்த்துருக்கான்னு எதுவுமே நான் கேள்விப்பட்டதே இல்லை. கார்த்திக்கு பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. எந்த பொண்ணுங்க கிட்டேயும் அவன் பேசி பழக மாட்டான், அதை தெரிஞ்சுக்கோ. நல்லா இருக்கா நீ உங்க நியாயம்? உங்க புள்ள பொண்ணுங்க கிட்ட பேச மாட்டாரு, பழக மாட்டாரு, ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க மாட்டாரு. ஆனா பொண்ணுங்களை மட்டும் கை நீட்டி அடிப்பாரு, அதுதானே? இங்க பாரு ராஜி, அவ ஏதோ தப்பான வார்த்தை சொல்லியிருப்பா, அதனாலதான் கை நீட்டி அடிச்சிருப்பான். உண்மையை சொல்லுங்க பிரியா, என்ன சொன்ன? அத்தை, அந்த பொண்ணோட அழகுல மயங்கி அவளை செக்ரட்டரியா ஆக்கிக்கிட்டீங்களான்னு கேட்டாத்த. அதனாலதான் அவரு. என்ன ராஜி இது? இப்படி ஒரு கேள்வி கேட்டா எந்த ஆம்பளைக்கு கோவம் வராது? என் பிள்ளைய பார்த்து இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்கா, அதனாலதான் அவன் அடிச்சிருக்கான். அண்ணி, அவ ஏதோ கோபத்துல கேட்டுட்டா, அதுக்காக உங்க பிள்ளை கை நீட்டிடுவானா? இந்த மாதிரி உன் புருஷனை பார்த்து யாராவது கேட்டா நீ சும்மா இருப்பியா? அண்ணி, கோவம் வருதுல்ல, உங்களுக்கு நான் மட்டும் கோவம் வருது, அப்ப அவன் கோவப்படக்கூடாது. அதான். இங்க பாரு பிரியா, நீ கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறத நான் தப்புன்னு சொல்லலை. ஆனா இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வச்சிருக்காத. இந்த மாதிரிலாம் பேசினா கார்த்திக்கு கண்டிப்பா பிடிக்காது பிரியா. உன்னை நீ மாத்திக்கோ. சாரி அத்தை, இனிமே இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன். பிரியா, நீ ஹர்ட் ஆகுறேன்னு எனக்கு தெரியுது. உன்னை கஷ்டப்படுத்தணும்னு இந்த மாதிரி நான் பேசலாமா? நீ பேசின வார்த்தை தப்பு இல்லடா, உனக்கு தெரியுதுல. தப்பு தான் அத்தை, நான் பேசினது தப்பு தான். இனிமே அந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டேன். சரி சரி, எல்லாத்தையும் மறந்துடு. இனிமே ஒழுங்கா நடந்துக்கோ. போய் எல்லாரும் டைனிங் ஹாலில் உட்காருங்க, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். சரிங்க அத்தை. அஜி, ஒரு நிமிஷம். சின்ன பசங்க சண்டையெல்லாம் இப்படி இழுத்து பெருசாக்காத, சரியா? அவங்க ஏதோ புரிஞ்சோ புரியாமலோ தப்பு பண்றாங்கன்னா நம்ம தான் அதை சொல்லி திருத்தணும். அதுக்காக நீயே பெருசாக்குவியா பிரச்சனைய? போ, பசங்க கூட போய் டைனிங் டேபிளில் உட்காரு, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். இந்த பொம்பளை என்ன பெரிய பையனுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுதே. எங்க அண்ணன் வரட்டும், அப்ப இருக்கு இவங்களுக்கு.